தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. எல்லாம் வல்ல நம்பெருமான் திருவருளை மனம் மொழி மெய்களால் வணங்கி பணிந்து, குருநாதருடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி பணிந்து, அடியார் பெருமக்கள் அனைவருடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி பணிகின்றேன். சிவாய நம. நமது திருப்பத்தூர் சிவமடத்தில் குருவருளும் திருவருளும் கூட்டி வைத்த வண்ணமாக 3வது ஆண்டு சிறப்பு நிகழ்வாக கோடைகால சைவ சித்தாந்த சிறப்பு வகுப்பு நடைபெற இருக்கிறது. நடைபெறுவதற்கு திருவருள் குருவருள் கூட்டி வைத்திருக்கிறது. இந்த 5 நாள் சிறப்பு வகுப்பில் அனைத்து அடியார் பெருமக்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு வேண்டி பணிந்து, 15/5/2026 வெள்ளிக்கிழமை சிவபோகச்சாரம் என்ற தலைப்பில் சோளிங்கர் லட்சுமணன் ஐயா உரையாற்ற இருக்கிறார்கள். 16/5/2026 சனிக்கிழமை 11ஆம் திருமுறை திருவிடைமருதூர் மும்மணிக்கோவை என்ற நூலை சிந்திப்பதற்கு திருப்பணிச்செம்மல் பவானி சிவனடியார் திருக்கூட்ட தலைவர் தியாகராஜன் ஐயா அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். 17/5/2026 ஞாயிற்றுக்கிழமை துகளறு போதம் என்ற நூலை சிந்திப்பதற்கு நமது சித்தாந்த வித்யாநிதி மோகன்ராஜ் ஐயா வருகை தர இருக்கிறார்கள். 18/5/2026 திங்கட்கிழமை வாதவூர் அடிகளுக்கு உபதேசித்த படலம் என்ற தலைப்பில் திருவிளையாடல் புராணத்தை செஞ்சுடற் செல்வர் ஜானகிராமன் ஐயா அந்த நூலை சிந்திக்க வருகை தர இருக்கிறார்கள். 19/5/2026 செவ்வாய்க்கிழமை கண முருகப்பன் நெய்வேலி அவர்கள் சிவஞான போதம் 11ஆம் திருமுறையை சிந்திப்பதற்கு அதில் அருளி செய்வதற்கு வருகை புரிய இருக்கிறார்கள். அந்த வகையில் 5 நாட்கள் நடைபெறுகின்ற இந்த கோடைகால சித்தாந்த சைவ சித்தாந்த சிறப்பு வகுப்பு ஆனது நமது திருப்பத்தூர் சிவமடத்தில் நடைபெற இருக்கிறது. வந்திருக்கின்ற அடியார் பெருமக்களுக்கு அனைவருக்கும் தேவையான அனைத்து வசதிகளுக்கும் திருப்பத்தூர் சிவனடியார் திருக்கூட்டம் முதலாக அமைப்பாளர் உள்ளிட்ட அனைவரும் அதற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக முன்னின்று நடத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அன்பர்களே, அடியார் பெருமக்கள் அனைவரும் இதில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு வேண்டி விண்ணப்பித்துக் கொள்ளுகின்றோம். தவறாமல் இந்த 5 நாள் சைவ சித்தாந்த வகுப்பை சிந்திப்பதற்கு வருகை புரியுமாறு வேண்டி விண்ணப்பித்துக் கொண்டு, எல்லாம் வல்ல குருநாதருடைய திருவடிகளையும் திருவருள் திருவடிகளையும் வணங்கி பணிகின்றோம். சிவாய நம.